Unit 5, Exercise 5.4, question number 10. Find the value of summation n is equal to 1 to infinity 1 divided by 2n minus 1 into 1 divided by 9 power n minus 1 plus 1 divided by 9 power 2n minus 1. So summation n is equal to 1 ல இருந்து begin ஆகுது. Okay. So let's write summation n is equal to 1 to infinity 1 divided by 2n minus 1 open the bracket 1 divided by 9 power n minus 1 plus 1 divided by 9 power 2n minus 1. இப்போ nக்கு 1 கொடுத்து பார்க்கலாம் இங்க. Okay, which is equal to first nக்கு 1 கொடுக்கலாம். அப்போ 1 divided by இங்க nக்கு 1 கொடுத்தோம்னா 2 ones are 2, 2 minus 1 is 1. Open the bracket. இங்க nக்கு 1 கொடுங்க 1 minus 1 is 0. 9 power 0. அதாவது 9 power 0ங்கிறதும் என்னதான் 1 தான். Plus nக்கு இங்க 1 கொடுங்க 2 ones are 2. 2 minus 1 is 1. 9 power 1. அப்போ plus 1 divided by 9 power 1. nக்கு 1 substitute பண்ணிட்டோம். Next nக்கு 2 substitute பண்ண போறோம். n is equal to 2. 2 2s are 4. 4 minus 1 is 3. அப்போ 1 by 3. 1 by 3. Open the bracket. nக்கு 2 கொடுக்குறோம். இந்த இடத்துல nக்கு 2 கொடுங்க. 2 minus 1 is 1. அப்போ 1 by 9. 1 by 9 power 1ன்றது 9 தான். இப்போ இங்கேயும் nக்கு 2ன்றதை கொடுங்க. 2 2s are 4. 4 minus 1 is 3. அப்போ plus 1 divided by 9 power 3. Plus இப்போ எனக்கு 3 substitute பண்ணலாம். 2 3s are 6. 6 minus 1 is 5. 1 by 5. So 1 divided by 5. Open the bracket. இப்போ எனக்கு 3 கொடுங்க. 3 minus 1ங்கிறது என்னது 2. 1 by 9 square. 1 by 9 square. Plus எனக்கு 3 கொடுங்க. 2 3s are 6. 6 minus 1 is 5. Plus 1 divided by 9 power 5 plus etc. Okay. இப்போ இங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னா இங்கே 1 by 1ன்னு இருக்குது. அப்புறம் இங்கே 1 by 3, 1 by 5. ஸோ ப்ராக்கெட்டில் இங்கே 1 plus 1 by 9, 1 by 9 plus 1 by 9 cube. இப்போ இதை நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லாம் இருக்கு இல்லையா, இதை தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 by 5ஓட. ஓகே. ஸோ which is equal to 1 into 1 is 1. அடுத்தது 1 by 3 into 1 by 9. Plus 1 by 3 into 1 by 9. And then next plus 1 by 5 into 1 by 9 square. 1 divided by 9 square. Plus etc. So, இது எல்லாமே first நமக்கு n is equal to 4, 5, 6ன்னு கொடுத்தோம்னா it keeps on going etc. So, இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். Plus அடுத்தது here we have all the other terms. இப்போ 1 1 by 9ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா we have 1 divided by 9. Okay. And then இங்கே 1 by 3 into 1 by 9 cube plus 1 by 3 into 1 divided by 9 cube plus next 1 by 5 into 1 by 9 power 5. 1 by 5 into 1 divided by 9 power 5. அதே போல இதுக்கு plus etc. Okay. So next இப்போ இதை அப்சர்வ் பண்ணுங்க. இதில் டினாமினேட்டர்லாம் இங்கே 1 இருக்கு, 1 இருக்கு, 1 இல்லைனாலும் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 3, இங்கே 5, இங்கே 9 இருக்கு. ஓகே. 1 by 3, 1 by 9 cube, 1 by 9 power 5 அப்படின்னு இருக்கு. ப்ளஸ் எட்ஸெட்ரா. இப்போ இங்கே டினாமினேட்டரில் 3, 5 எல்லாம் பார்க்கும் போது நீங்கள் லாக் ஃபார்முலா ஒன்று படிச்சிருக்கீங்க. ஸோ அது என்ன ஃபார்முலா அது? இட் இஸ் log of 1 plus x divided by 1 minus x, which is equal to 2 into x plus x cube divided by 3 plus x power 5 divided by 5 plus etc. Okay. So இந்த ஃபார்முலா மெயினாக இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே.
ஸோ இங்கே எக்ஸ் அப்படின்னா இங்கே எக்ஸ் கியூப் பை 3 பவரில் என்ன இருக்கோ அதே நம்பர் தான் வருது. பவர் 5னா இங்கேயும் 5 அப்படிங்கிறது வருது. ஓகே, அப்போ இதே ஃபார்முலாக்கு இதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த 1/3 அப்படியே இருக்கட்டும், 1/9 இங்கே நியூமரேட்டருக்கு எழுதுங்க. 1/5 அப்படியே இருக்கட்டும், 1/9 ஸ்கொயரை இங்கே நியூமரேட்டரில் எழுதுங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் which is equal to 1 plus 1 divided by 9 divided by 3. ஸோ இதுதான் அப்படி எழுதியிருக்கும். ஓகே, அதே போல் இது 1/9 square divided by 5 plus 1/9 the whole square divided by 5 plus etc. அடுத்த டேர்ம் இங்கே அதே போல் இங்கே 1/9 இருக்குது ப்ளஸ் 1/3 into 1/9 cube, இதையும் அதே போல் எழுதலாம் நாம. ப்ளஸ் 1/9 இங்கே டிவைடட் பை 1ன்னு எழுதலாம். ப்ளஸ் இங்கே 1/3 அப்படியே இருக்கட்டும், நியூமரேட்டரில் 1/9 cube எழுதுங்க. 1/9 cube divided by 3. அதே போல் நெக்ஸ்ட் டேர்ம் அப்சர்வ் பண்ணுங்கள். 1/5 அப்படியே இருக்கட்டும், 1/9 பவர் 5 நியூமரேட்டரில் எழுதிடலாம். ஓகே, 1 divided by 9 the whole power 5 divided by 5 plus etc. ஓகே, ஸோ இது ஆப்டா ஃபார்முலா மேட்ச் ஆகும் பாரு. x by 1 plus x cube by 3 plus x power 5 by 5. இங்கே 1/9ல் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸாக 1/9 தான் இருக்குது. பவர் 3னா டினாமினேட்டர்லையும் 3, பவர் 5னா டினாமினேட்டர்லையும் 5. ஸோ அங்கே பாக்ஸில் போட்ட ஃபார்முலா இங்கே மோர் ஆர் லெஸ் மேட்ச் ஆகுது. ஓகே, என்ன அப்படின்னா இங்கே 2ங்கிறது இல்லை. இந்த 2 இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா 1/2 log of 1 plus x divided by 1 minus x. இதே ஃபார்முலாவை தான் இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆனால் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், 1/9 பவரில் 3ன்னு இருந்தால் இங்கேயும் 3ன்னு இருக்கணும். இப்போ இங்கே பவரில் எப்படியாவது 3 வரவழைக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 9ஐ 3 ஸ்கொயர்னு எழுத போகிறோம். ஓகே, அப்போ 1/3 தான் ஹோல் ஸ்கொயர் தான் வருது, ஆனாலும் க்யூப் வரல. இதையும் அதே போல் 1/3 ஸ்கொயர்னு எழுதினோம்னா பவர் 4 ஆகிடும். ஓகே, ஸோ which is equal to, ஸோ என்ன வரும் பாருங்கள், 1 plus 1/3 the whole square, 1 plus 1/3 the whole square divided by 3 plus அதே போல் இதையும் 1/3 the whole squareன்னு எழுதினோம்னா ஆல்ரெடி அங்கே பவரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அப்போ பவர் 4ன்னு ஆகிடும். 1/3 the whole power 4, 1/3 the whole power 4 divided by 5 plus etc. அடுத்த சீரீஸ் அதை அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா இது ஆப்டாக உங்களுக்கு ஃபார்முலா மேட்ச் ஆகுது இல்லையா. ப்ளஸ் 1/9 ப்ளஸ் 1/9 the whole cube divided by 3 ப்ளஸ் 1/9 the whole power 5 divided by 5 ப்ளஸ் etc. இப்போ இங்கே அப்சர்வ் பண்ணுங்கள், இங்கே பவர் 3ன்னு இருந்தால் இங்கேயும் 3ன்னு வரணும், இங்கே பவர் 5ன்னு இருந்தால் இங்கே 5 வரணும். அப்போ இங்கே ஒரு 1/3ங்கிறது தேவைப்படுது ஒவ்வொரு டேர்ம்லேயும். இங்கே 1/3, ஏன்னா எக்ஸுங்கிறது இங்கே எல்லாத்துலேயும் 1/3ன்னு இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5/5ன்னு வரணும். அப்போ என்ன தேவை, எல்லா இடத்துலையும் 1/3ன்றது தேவை. அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3, 3 into 1/3ன்னு வெளியே எழுத போகிறோம். 3 into 1/3, தென் லேட்டர் 1/3 மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன்றது புரிஞ்சுதா. 3 into 1/3, அப்போ கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுதுல்ல. ஓகே, இப்போ இந்த 1/3 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே ஓகே இப்போ 1/3 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1/3 ப்ளஸ், இப்போ நமக்கு தேவையானது நியூமரேட்டரில் கிடச்சாச்சு. 1/3 உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணும்போது ஹோல் க்யூப், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும்போது ஹோல் பவர் 5ன்னு வரும். ஓகே, 1/3 the whole power 3 divided by 3 plus 1/3 the whole power 5 divided by 5 plus etc. ஸோ இங்கே செகண்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை, டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ப்ளஸ் 1/9 ப்ளஸ் 1/9 the whole cube divided by 3 plus 1/9 the whole power 5 divided by 5 plus etc. Now we are going to apply the formula. So formula என்ன மேட்ச் ஆகுது, இங்கே என்ன பார்த்தோம் நாம. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5/5 ப்ளஸ் எட்ஸெட்ரா ரெண்டு சீரீஸ்க்கும் இதே ஃபார்முலா மேட்ச் ஆகுது. என்னென்னா 2 இல்லை, அப்போ 1/2 log of 1 plus x by 1 minus x.
ஸோ இங்கே என்ன எழுத போகிறோம்? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 3 ஆல்ரெடி இருக்குது இன்ட்டு 1/2 log of 1 plus x divided by 1 minus x. இங்கே xங்கிறது வரணும். ஃபர்ஸ்ட் சீரீஸில் பாருங்கள், x இருக்கிற இடத்துலலாம் என்ன இருக்குது? 1/3ங்கிறது இருக்குது. அப்போ 1/3ன்னு போட்டுக்கலாம். 1 plus x divided by 1 minus x. xக்கு பதில் 1/3. Next, here you observe x plus x cube by 3 plus x power 5/5 அந்த ஃபார்மில் ஆப்டாக மேட்ச் ஆகுது. xங்கிற பிளேஸில் 1/9ங்கிறது இருக்குது. அப்போது இங்கே எப்படி எழுதலாம்? plus 1 divided by 2 log of 1 plus x divided by 1 minus x. xங்கிற இடத்துல எல்லாம் என்ன இருக்கீங்க? 1/9ன்னு இருக்குது. ஓகே, ஸோ 1/9 divided by 1 minus 1/9. Okay, children. இப்போது இது நம்ம LCM எடுக்கணும். 3 1s are 3, 3 plus 1 is 4/3. So, into 3/2 is equal to 3/2 is equal to 3 1s are 3, 3/2 log of. Now you take LCM. 3 1s are 3, 3 plus 1 is 4, 4/3. Okay, 4/3 divided by, இங்கே 3 1s are 3, 3 minus 1 is 2, 2/3 ஆகும். 2/3. Now see, 3 and 3 will get cancel. Okay, அதே போல் இங்கே 4/2ன்னு இருக்குது. அப்போ 2 1s are 2, 2 2s are 4. அப்போ log 2 மட்டும்தான் இருக்குது. அதே போல் இங்கேயும் plus half of log of 9 1s are 9, 9 plus 1 is 10/9 plus half log of. ஸோ அங்கே எல்சிஎம் எடுக்கும் போது நமக்கு 10/9 அப்படிங்கிறது கிடச்சிது. அதே போல் டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுங்க. 9 1s are 9, 9 minus 1 is 8, 8/9. So we have 8/9. ஸோ பாருங்கள், 9 and 9 will get cancel. இங்கே 2 times 2 4s are 8 அல்லது எஸ் 2 4s are 8. இங்கே 2 5s are 10, 5/4ன்றது இருக்குது. ஓகே, ஸோ which is equal to 3/2 log 2, 3/2 log 2 plus half log of. ஸோ இங்கே கேன்சல் பண்ணும்போது 10/8ன்னு இருந்தது. போத் goes in 2 tables. So 2 5s are 10, 2 4s are 8. அப்போ log of 5/4. ஓகே, இப்போது இங்கே half இருக்குது, பட் இங்கே 3/2 அப்படிங்கிறது இருக்குது. 3யை இங்கே பவரில் நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ இது என்ன ஆகும்? 1/2 log 2 cubeன்னு ஆகிடும். இங்கே ப்ளஸ் 1/2 காமனாக இருக்குது. லெட் இட் பி log 5/4 இட் செல்ஃப். ஓகே, அப்போ இது என்ன ஆகுது? 1/2 ரெண்டுமே காமனாக இருக்குது பாருங்கள். 1/2 இன்ட்டு log 2 cube அப்படிங்கிறது என்னது? 8 ப்ளஸ் log 5/4. And already you know the property. Log A plus log B இருந்தால் log of AB. So which is equal to 1 divided by 2. Log A plus log B இருந்தால் ப்ராப்பர்ட்டியில் எப்படி வரும்? log A into B. Now these two goes in 4 tables. 4 1s are 4, 4 2s are 8. 4 1s are 4, 4 2s are 8. இப்போ 2 5s ஆருங்கிறது என்னது? 10. அப்போ half log 10. Half log 10. இந்த half-ஐ பவரில் கொண்டு போயிடுங்க. ஓகே, ஸோ பவரில் கொண்டு போயிட்டோம்னா we have log 10 power 1/2, அதாவது log root 10. So what's the answer? Log root 10. ஸோ கொடுத்துருக்கிறதுல find the value of summation கேட்டிருந்தாங்க இல்லையா? So this is the answer. Okay, thank you children.